என் பேர் மஞ்சு. கர்நாடகால ஃபேமஸா இருக்கிற ஹால் ஒப்பட்டு ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே ஈஸியா செய்யலாம். ஆனா டேஸ்ட் ரொம்பவே சக்கத்தா இருக்குங்க. ஒரு முறை இந்த ஸ்வீட் ரெசிபிய செஞ்சு குடுத்து பாருங்க. திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாங்க அது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நான் மெஷர்மென்ட்டுக்காக எடுத்திருக்கிற இந்த கப்புல 1 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவையும் எடுத்திருக்கேன். கொஞ்சமா நெய். மாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். நீங்க மெஷர்மென்ட்டுக்கு எந்த கப்பு வேணா எடுத்துக்கோங்க. ஆனா மைதாவும், கோதுமையும் பாதிக்கு பாதி இருக்கணும். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீ சேர்த்து பெசஞ்சுக்கலாம். இதுக்கு நல்லா கட்டியா தாங்க பெசையணும். லூஸா பெசஞ்சிடக்கூடாது. ஏன்னா பூரி வந்து நெறைய எண்ணெய் இழுத்துக்கும். கடைசியா ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய விட்டு பெசஞ்சு, இத அப்படியே மூடி வச்சுக்கலாம். இந்த மாவு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இந்த பூரிக்கு தேவையான பாலு இப்ப நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 1/2 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இது லோ ஃப்ளேம்ல நிதானமா வறுத்து எடுத்துக்கோங்க. கசகசாவ தீய விட்டுறாதீங்க. இது வெடிக்க ஆரம்பிச்சுச்சுனாவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த கடாயோட சூட்டுலயே இது வந்து ரோஸ்ட் ஆயிடும். பூரிக்கு செய்ற இந்த பால கர்நாடகால ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க. எனக்கு எந்த மெத்தட் புடிக்குமோ, அதுதான் நான் இப்ப உங்ககிட்ட செஞ்சு காமிக்க போறேன். இப்ப கசகசா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு தேவையான பால நம்ம காய வச்சுக்கலாம். நான் வந்து இப்ப 1/2 லிட்டர் பால்ல 3/4 பாகம் தான் இதுல ஊத்துறேன். ஏன்னா, நான் இது வந்து கொஞ்சமா தான் செய்ய போறேன். பாலு நிதானமா காயட்டும். அதுக்குள்ள இந்த பாலுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸில அரைச்சுக்கலாம். நான் வந்து ஒரு நாள் நைட் முன்னாடியே நான் பாதாம ஊற வச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 10 பாதாம் எடுத்து நான் தோல் உரிச்சுக்கிறேன். இது அப்படியே தோலோட கூட நம்ம அரைச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க நெறைய குவான்டிட்டி செய்ய போறீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமா பாதாமும் சேர்த்துக்கோங்க. அப்ப டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு குங்குமப்பூ இருந்தாலும் பாலோட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்ல. அதனால நான் சேர்க்கல. இப்ப எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு இந்த கசகசாவ நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபர்ஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு அரைச்சோம்னா நமக்கு நைஸாவே ஆகாது. இப்ப பாருங்க இந்த அளவுக்கு பவுடரா இருக்கு. இப்ப சைடுல இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் நம்ம இத அரைச்சுக்கலாம். இப்ப இது கூடவே ஒரு 5 முந்திரி நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம தோல் உரிச்சு வச்ச பாதாமையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்ல தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்ப நமக்கு பால் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இப்ப இதுல வந்து நம்ம அரைச்ச விழுத இதுல சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும்போது நம்ம கொஞ்சம் கூட இதுல தண்ணி சேர்க்கவே இல்ல. அரைச்ச விழுத இதுல சேர்த்த பிறகு மிக்ஸி ஜார அலசி நான் தண்ணி இதுல கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுல கசகசா சேர்த்திருக்கிறதுனால பால் நல்லாவே திக்கா வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நெறையவும் தண்ணி சேர்த்துறாதீங்க, நல்லா இருக்காது. இப்ப இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த பாலுக்கு தேவையான சர்க்கரைய நான் சேர்த்துக்கிறேன். நீங்க வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து முடிச்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் இந்த பால் நல்லா கொதிச்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் பாலு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரிக்கு பெசஞ்சு வச்ச மாவு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பூரி சுடுறதுக்கு தேவையான எண்ணெய கடாயில நான் ஊத்திக்கிறேன். இது சூடேறிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள இந்த பூரிய நம்ம தேய்ச்சு எடுத்துக்கலாம். பாருங்க மாவு எந்த அளவுக்கு கட்டியா இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப லூஸா இருந்தா நம்ம பூரி செய்யும்போது நெறைய எண்ணெய் இழுத்துக்கும். நான் இப்போ ஒரு 3 பூரி தான் செய்ய போறேன். நான் வந்து ரொம்ப சின்னதாவும் இல்லாம, பெருசாவும் இல்லாம மீடியம் சைஸ்ல தான் இந்த பூரிய நான் தேய்க்க போறேன். நீங்க எப்பவாச்சும் வீட்ல பூரி செய்றீங்கன்னா, நம்ம நார்மலா வீட்ல பூரிக்கிழங்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக செய்வோம். அந்த பூரிக்கு கூட இந்த மாதிரி பால ரெடி பண்ணி, அதுல ஊத்தி கூட இத சாப்பிடலாம். ஆனா, நம்ம அப்படி செய்ற பூரி வந்து சீக்கிரமாவே சாஃப்ட் ஆயிடும். இதுல வந்து நம்ம ரவா சேர்த்திருக்கிறதுனால, பூரி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்ட் ஆகாம அப்படியே இருக்கும். இப்ப பூரி 3த்தையும் நான் தேய்ச்சு முடிச்சுட்டேன். இது கரெக்ட்டான ஷேப் வர்றதுக்காக நான் வந்து ஒரு மூடிய வச்சு நான் அழுத்தி எடுத்துக்கிறேன். இப்ப நமக்கு கரெக்ட்டான ஷேப் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி செய்யறதுனால எல்லாமே ஒரே ஷேப்ல பார்க்கவே அழகா இருக்கும். நீங்க ஒரேடியா எல்லா பூரியும் செஞ்சு வச்சா கூட இது சாஃப்ட் ஆகாது.
நான் வந்து இப்போ ஒரு 3 பூரி தான் இந்த வீடியோக்காக செஞ்சு காமிக்கிறேன். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒவ்வொரு பூரியா இதுல நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சம்மர் வெக்கேஷன்ல கடையில எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கி குடுக்காம, டெய்லி இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுத்தா, ஹெல்தியாவும் இருக்கும். அதே மாதிரி சுத்தமாவும் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சம்மருக்கு ரொம்பவே ஹெல்தியான 2 ட்ரிங்க் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. கர்நாடகால ஒரு சில பேரு இதுக்கு பால் சேர்க்காம தேங்காய், கசகசா, முந்திரி இத வச்சே அரைச்சு செய்வாங்க. ஆனா நான் இன்னைக்கு தேங்காய் போடாம தான் பால் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி சர்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க பூரியில கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்காது. பூரி இந்த மாதிரி பிளேட்ல வச்சுட்டு, அதுக்கு மேல இந்த பால ஊத்திட்டு, நம்ம கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ பொடியா கட் பண்ணி இது மேல தூவி விடணும். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பரா இருக்கு நீங்களே பாருங்க. கண்டிப்பா இத வீட்ல ஒரு முறையாச்சும் செஞ்சு பாருங்க. ரொம்பவே உங்களுக்கு டேஸ்ட் புடிச்சு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.